அன்னைக்கு யாருன்னா அந்த குறிகர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தியா, இன்னைக்கு பார்த்தவன உனக்கம்பா எப்படி இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறப்பா, நல்லா பேசுற. ஆமா தெரிய மாட்டேங்குது. இப்ப வந்து இந்த கரியெல்லாம் மேல தூக்கி வைக்கிறப்பா. இந்த நகை வேலை ஏறினாலதான் நம்ம கவர்மெண்ட்ல வந்து நம்ம கொள்ளக்காருக்கு வந்து ஏய் போடுற மாதிரி ஆகி போச்சு சார். திருடங்க அதிகமாயிடுறாங்க. அதிகமாகி போடு சார். என்ன தூக்கி போய் கட்டுமரமா போட்டோ கூட அதுல கட்டுமரமா ஆயிடுவேன். அதுல ஏறி நீங்க பயணம் செய்யலாம், கப்பல் ஓட்டலாம்னு சொல்றாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. எப்படி வீடியோ வரைக்கும் நம்ம உலக வரைக்கும் அடிச்சு போச்சா? என்ன பார்த்து எனக்கு டிக்டாக் பண்றாங்க. உன்னை பார்த்து போட்டோ எடுத்துறாங்களா? ஆமா. இப்ப வந்து மிளகா போட்டுக்கிற காஞ்ச மிளகா 40 ரூபாய்க்கு. ஓகே. என்ன ஸ்பெஷல் நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம வந்து கல்லு ஈரலும் கோய், நாட்டு கோய் 2 சேர்த்து வைக்க போறீங்க. 2 சேர்த்தா நல்ல அருமையா தூக்கும். நம்ம மசாலா தானா? மசாலா தான். நம்ம மசாலா என்னைக்குமே கேக்கும். ஓகே ஓகே. சரியா. இப்ப வந்து எவ்வளவு வந்து பொருள் ஆட் பண்ணணும்? ஒரு 1/2 கிலோ கறிக்கு வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும்? ஒரு 20 ரூபாய்க்கு போடலாம். 20 ரூபாய்க்கு? ஆமா. 20 ரூபாய் காஞ்ச மிளகா, ஒரு 10 ரூபாய் தனியா, ஒரு 10 ரூபாய் வந்து நம்ம முழு. ஆமா. ஓகே. ஒரு 1/2 கிலோ கறிக்குன்னா ஒரு 50 கிராம் மிளகா போடலாமா? போடலாம். ஒரு 50 கிராம் மிளகா, ஒரு 20 கிராம் தனியா, ஆமா, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஆமா, ஒரு 1/2 கிலோ கறிக்கு. ஆமா. கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும் ஐயா. நீங்க போட்டி நீங்க செய்யும் போது எனக்கு கேப்பீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க பாக்க போறீங்க. ஓகே ஓகே. மத்தபடி வெங்காயம் உப்புலாம் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் அப்புறம் தான் போடணும். நிறைய பேர் கேக்குறாங்க எவ்வளவு. இது வந்து பெரிய சோம்பு எவ்வளவு போடணும்? பெரிய சோம்பு ஒரு 10 ரூபாய்க்கு இருந்தா போதும். ஒரு 10 ரூபாய்க்கு இருந்தா போதுமா? ஆமா. ஓகே. ஒரு அதுனா ஒரு 15 கிராம் இருக்கும். 15 கிராம் 10 கிராம் இருக்கும். அவ்வளவுதான். ஆமா. ஓகே. இது வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கு போடலான்றீங்க? ஆமா. கறி குழம்பு, மீன் குழம்பு, எந்த கறியா தான் போடலாம். எந்த கறியில போட்டு சாப்பிட்டு பாத்து ஐயா அங்கெல்லாம் சொல்லட்டும். நம்ம மீன் கறியும் சரி, கோழி கறியும் சரி, அந்த மிளகாத்தூள் தள்ளிட்டு இந்த பக்கம் போட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த கோயம்பு விட மாட்டாங்க. ஆமா. சில பேர் மாட்டுக்கறி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க வேற ஆளு, நாங்கெல்லாம் சாமி கும்பிடுறோங்க. அப்பா அம்மா காலத்துல இருந்து சாப்பிடுறோம். இப்ப அது பாரு, இந்த காஞ்ச மிளகாவும் தனியாவும் பெரிய சோம்பு போட்டுக்கிறேன். இப்ப வந்து முழு ஒரு 10 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஆமா. பாக்கெட் வாங்கி போடாதீங்க ஐயா. இந்த மாதிரி உயிரோட இருக்கிற முழு போடணும். எல்லாம் பாத்துங்க. ஒரு 1/2 கிலோ கறிக்கு வந்து 50 கிராம் மிளகா போடணும். 25 கிராம் தனியா போடணும். ஆமா. ஒரு 2 ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு 15-20 கிராம். ஆமா. அவ்வளவுதான் போட்டா. அது பார், சோம்பு வந்து இது இருக்குது பார், பெரிய சோம்பு போட்டு வச்சையா. இது வந்து தனியா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும். நிறைய தான் இருக்கும். இது பேர் மல்லி சொல்லுவாங்க. மல்லி. இந்த மல்லி வந்து நம்ம சைஸ் போட்டுக்கணும். அதாவது நீங்க காரம் அதிகமா சாப்பிடறதால அதிகமா போடுறீங்க. ஆமா. அப்படித்தான்ல. இது காரம் கம்மி பண்ணும், அது காரம் அதிகமா இருக்கும். ஆமா. நம்ம காரம் தேவையில்லைன்னா கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம். மல்லி வந்து கம்மி பண்ணும் காரத்தை. ஆமா. சரி. அது பாத்து. இது வந்து 2 குழம்பு சேர்த்து அரைக்கிறீங்க நீங்க? ஆமா. 2 குழம்புக்கு செய்யறேன். ஒன்னு வந்து நண்டுக்கு, இன்னொன்னு வந்து நம்ம நாட்டு கோழி ஈரல், குண்டிக்காய் அதெல்லாம் போட்டு நான் செய்ய போறேன். ஆமா. பாக்குறவங்களுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னால செய்ய முடியலையேன்னு கேக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இடிச்சுட்டா உங்க கோயம்பு உங்களுக்கே நீங்க விட மாட்டீங்க. கட்டி கோயம்பு கூட விட மாட்டீங்க. அதாவது நிறைய டவுட் கேக்குறாங்க. இன்னைக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டோம். அளவு எவ்வளவு போடணும் அப்படிங்கிறாங்க. பெருசா ஒண்ணு பெரிய அளவு எல்லாம் கரெக்டா போடணும் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுக்கலாம்ல. ஆமா. வெங்காயம் போடக்கூடாது. இது வெங்காயம் வந்து சீக்கிரம் போடக்கூடாது. நம்ம கோயம்பு செய்யற அன்னைக்கு அந்த வெங்காயம் போட்டா நல்ல டேஸ்டா வந்துடும். வெங்காயம் போட்டு அரைச்ச மசாலா எடுத்து வைக்க கூடாது. ஆமா. வச்சா கெட்டுடும். ஆமா, கெட்டுடும். அது தண்ணி விடுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு நீங்க போடும் போது அது வந்து வெங்காயம் போட்டு செஞ்சா சும்மா சட்னி ஆட்டம் ஆகிடும். சட்னி ஆயிடும். இப்ப பார், எம்ஜிஆர் கலர் மாற போறாரு. அது கூட நம்ம விஜயகாந்த் வர போறாரு.
எனக்கு இருந்தாரு விஜயகாந்த் நான் ரசிகர் தான். மக்கள் பத்தி அவ்வளவு நன்மை சொல்லுவார். நானும் விஜயகாந்த் ரசிகர் தலைவரா. சரி இருக்கட்டும் ஐயா. அவர் வந்து 2 புள்ள இருக்குது. அந்த 2 புள்ள வந்து ஆட்சியில தான் நிக்க போகுது. மக்களுக்கு நல்லது பண்ணா அப்ப ஆட்டமா வருமோ வேற ஆட்டமா போயிடுமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா விஜயகாந்த் வந்து நம்மளுக்கு மக்களுக்கே சிந்திச்சு அடிப்பாரு. கலெக்டர் பார்க்க மாட்டாரு, எம்பி பார்க்க மாட்டாரு, சிஎம் பார்க்க மாட்டாரு, கேட்டி அடிப்பாரு. போலீஸ் அடிப்பாருல்ல? ஆமா, கலெக்டர் போலீஸ் அடிப்பாரு. ஆமா, வந்துச்சுனாக்கா நம்ம மசாலா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாரா? மசாலா அவர் சாப்பிட்டு தான் இருப்பாரு. எல்லா படத்தையும் கேப்டன் பிரபாகரன் காவல்லாம் போலீஸ் அடிப்பாரு. ஆமா, ஆனா எல்லாம் விட்டாலும் இந்தியா நாடு அவர் இன்னைக்கும் விட்டதே கிடையாது. பாகிஸ்தான்ல போய் ஆமா அர்ஜுன் இருக்கிறாரு, தாய்மானி கோடி வச்சிருக்கிறாரு. அவர் படம் தான் நடிச்சுன்னு கிடக்கிறாரு. இன்னமும் விஜய் வந்திருக்கிறாரா? ஐயா வந்து நல்லது பண்ணுங்க, எங்களுக்கும் வந்து 3 பொட்டை புள்ள இருக்குது, நகை விக்கிற வேலை பார்த்தா பயமா இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சவரம் போகணும்னா நாங்க என்னத்தை சம்பாதிக்கிறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஊசி மணி விக்கிறோம். கொஞ்சம் கம்மியா பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப தீவிரவாதி அவங்களே உற்பத்தி பண்ற மாதிரி ஆகி போச்சு. 1 லட்சம் வரப்போகுது. 93,000 ரூபாய் பரவாயில்ல. அதை போட்ட கூட இந்த பாத்தியில புடிச்சு அறுத்துருவாங்களோ செஞ்சிருவாங்களோ எங்களுக்கு ஒரு பயமா இருக்குது. ஆமா, போட்டு வெளியே போக முடியல. ஒருத்தர் 50,000 போயிடுது, 40,000 போகுதுன்னு சொல்லி வீடியோல போடுறாங்க, நம்ம சேனல்ல போடுறாங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு தான் கிடக்குறோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க ஒரு மக்கள் கிடக்குறோம். அதனால என்ன சொல்றோம்னா, இருக்கிறது கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தா கூட நகை பரவாயில்ல. இப்ப வந்து மாப்பிள்ளைங்க வந்து 3 சவரம் 4 சவரம் கேக்குறாங்க. இப்ப தீபாவளிக்கே எனக்கு 2 சவரம் கேட்டாங்க. நானும் கடன் பட்டி தான் உங்களுக்கு ஒரு சவரம் போட்டுக்கிறேன். முடிஞ்சவருக்கு போட்டேன், இல்லன்னு சொல்ல. இன்னும் நாங்க இருக்கிற காலத்துல எப்படி நாங்க ரேஷன் சாப்பிடுறோம், எதுனா ஒண்ணு செய்யறோம். இந்த காசி மணி ஊசி மணி நீங்க கூட நீங்க கிண்டல் விளையாடுறீங்க, இல்லன்னு சொல்ல. எங்க கையால போட்டதான் அந்த குழந்தை குட்டிங்க நல்லா இருக்குது. ஆமா, எங்க கையால வந்து ஒரு பால் மணியோ ஊசி மணியோ இல்லையோ அந்த மாதிரி சாமி கூட வர வைக்கணும்னா எங்க கையால ஒரு மணி பிடிச்சி அந்த தெய்வத்தை கும்பிட்டு தான் வரும். கண்டிப்பா உங்களை பார்க்கும்போது விட மாட்டாங்க. இனிமே யார் பார்த்தாலும் விட மாட்டாங்க. என்ன வச்சுக்கிறீங்க நம்ம சாமான் என்ன இருக்கு? ஐயா கேக்குறாங்க, இந்த குழந்தை பத்தி வந்த கூட நாளைக்கு கேக்குறாங்க, உன் கையால உன் பேரனுக்கு போட்டுப்போ அப்படின்னு கேக்குறாங்க. நேரி பல் இருக்கா, வக்கமணி இருக்குதா, அப்புறம் வந்து பால் மணி கட்டுவியா? ஐயா நான் போறேன் ஐயா, உன் கையால போட்டு போனா 200-300 ரூபாய் கொடுக்கறாங்க ஐயா. இல்லன்னு நாங்க சொல்லல. இருந்தாலும் நாங்க மக்கள் இருக்கிறவங்க அந்த பொண்ணுங்க ஆச்சுங்கெல்லாம் ரொம்ப மோசமா போயிடும். இந்த விக்கிற வேலை நகைக்கு பார்த்தா முன்ன வந்து சும்மா ஓடி போடுவாங்க. இப்ப விக்கிற வேலையை பார்த்து விக்கிறதுமா முடியாதுன்னு சொல்லி சும்மா தான் புடிச்சு ஓடி போடுவாங்க. எத்தனை பார்த்து கவர்மெண்ட்ல நல்லது செய்யுங்க. நம்ம மசாலா சொல்றீங்களா, இன்னும் 100 ஆயிரத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா, ரேட் ஏறாது, ஒரே ரேட் தான். 10 ரூபா. மல்கா தான், தனியா தான். நம்ம சிங்கம் தான். எங்களுக்கு தாத்தா இருக்கிறாரு, அவர் பேர் வந்து ரவி. தெரியுமே நம்ம தாத்தா, தெரியும். அவர் வந்து எந்த ஊர்ல போனா கூட அவர் கையால ஒரு பால் மணியோ ஊசி மணியோ அவர் கையால போடுவாரு. ஐயா ஈட்டு பண்ண சும்மா கிடையாது, இந்த உலகமே கேட்க போகுதா? ஆமா, என்ன பார்த்தா இந்த 2 பேருக்கு வீட்டுக்காரம்மா எனக்கு கண்மணி உனக்கா போட்டோ பிடிச்சுக்கிறம்மா, ஒரே ஒரு போட்டோ கேக்குறாங்க. நாங்க பயந்துருவோம், சார் எதுக்கு போட்டோ பிடிக்கணுங்க சார் நாங்க கேட்போம். இல்லப்பா நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா செய்றீங்க, வாழ்க்கை நல்ல குடும்பம் நடத்தி சாப்பிடுறீங்க. சாப்பிடுறதா சண்டை ஒண்ணு பிரச்சனை வரதான் செய்யும். அது நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மசாலா சாப்பிட்டு பாருங்க, ஒரு நாள் வந்து என்ன கேட்க போறீங்க. இந்த ரங்கனோட திறமை இன்னும் இருக்குது. அது வெளிப்படுத்துன்னு சொல்லிதான் உங்களுக்கு யூடியூப்ல அனுப்புறேன். கண்டிப்பா ஐயாண்டா கூட கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்க, எவ்வளவு போடணும், எப்படி இவ்வளவு கோயம்பு சந்தன ஆட்டம் ஆகுது, எம்ஜிஆர் கலர் எப்படி மாறுது, சிவாஜி கலர் எப்படி வருது, நீங்க எல்லாம் கேக்குறீங்க. ஐயாண்ட கேக்குறதுனால நான் போட்டு காட்டுறேன். சம்பரிக்கிறது வளர்த்துக்குதான் சாப்பிட போறோம். அதுதான் நம்மளுக்கு காசு தெரியுது. தண்ணி அடிக்கிறோமோ கோட்டர் அடிக்கிறோமோ நம்ம அது சொல்லல. நல்ல எனர்ஜியா இருக்கிறோம், செய்யறோம், அது உண்மைதான். என் தாத்தா சொன்னாங்க 12 கட்டாங்க, நான் ஒரே 12 தான் இருக்கிறேன்.
தாத்தா வந்து 12 சார். எங்க அப்பா அது எப்படி கட்டினாங்கன்னு தெரியாது. அப்பா அப்பா வந்து ஒரே ஒரு பொண்டாட்டி தான். ஒண்ணுதான். பரவாயில்ல. அண்ணன் வந்து 2 பொண்டாட்டி கட்டினாரு. ஒன்னு ஓடி போச்சு, ஒன்னொன்னு இருக்குது. அது எப்படி ஒத்துக்காது. உனக்கு நகை போடுறாங்க, எனக்கு நகை கிடையாது. உனக்கு சவரம் போடுறாங்க, எனக்கு சவரம் கிடையாது. அது உனக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கோங்களா? ஆமா. சரக்கு வந்து சாப்பிடுறாங்க, பாட்டில் 10 ரூபாய் வாங்குறாங்க. அந்த பாட்டில் வந்து கேட்ட வந்து பிறக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? அப்படியா? ஆமா. வேட்டக்கல்ல ஊத்திக்கினு பாட்டில் வந்து அவங்க வித்துறாங்க. அவங்களே வித்துறாங்களா? ஆமா, பக்கத்து கடை தானே. இப்ப வாட்டர் கேன் இல்லதாய் போச்சு. ஓஹோ. இப்ப உங்க காலம் சில பேர் அந்த வாட்டர் கேன் எல்லாம் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் அதெல்லாம் பிறக்கணும் எங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்கும். அதுவும் இல்லாம போயிடுச்சு. அது இல்லதாய் போச்சு. அந்த 10 ரூபாய் அதுல சேர்க்கிற ஓட சும்மா பிரின்னு போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. இருங்க, அஞ்சன் சொல்லிருக்கீங்க. கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல செய்யறாங்க தான், இல்லன்னு சொல்ல. குடுக்கற மாதிரி குடுக்கறாங்க, புடுங்குற மாதிரி புடுங்குற மாதிரி ஆகி போச்சா சார். வெங்காயம் போட்டீங்களா? போட்டாச்சையா. வெங்காயம் இந்த சைஸ் கட் பண்ணி போடணும். இவ்வளவு சைஸ் போதும். ஒன்னு போட்டுக்கின்னு வரணும். ஏன்னா இது பறக்கும். ஆமா. கொஞ்சம் தண்ணி விட்டா அதுக்கு போகும். சும்மா நீ சொல்லணும் கூட. நீ சொல்ற வார்த்தைக்கு அதே நான் 100 வயசு வந்துருவேன் அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமா. பெட்ரோல் பேங்க்ல இன்னைக்கு போனேன், பெட்ரோல் ஊத்துனாரு. ஏதோ நீங்க பார்த்தால் மாதிரி தான் இருக்குது. எப்படி என்ன கோயம்புதான் இருக்கு. கோயம்புது டக்குன்னு பண்ணீங்கன்னா நெம்மலில பண்ணின நீதானா? அதே சட்டத்தை போட்டு வந்திருக்கிறேன். நான் மார்வெஸ்ல வந்திருக்கேன், கம்பெனி சொல்லாத. அதே சட்டை போட்டு வந்துடுறா? ஆமா. இப்ப நீதானா? நான் ரொம்ப நேரம் ஓசின்னு இருக்கேன். அந்த வெங்காயம் போட சொல்ல, இந்த மசாலா இடிக்க சொல்ல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோணும். ஓகே. உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமா அது நசுக்கும். கோயம்புல உப்பு போடாதீங்க. கோயம்புல உப்பு போடக்கூடாது, மசாலா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெங்காயம் போடாது, உப்பு போடக்கூடாது. ஆமா. தோஞ்சு மசாலா முடிச்சுதா ரஞ்சன்? ஆமா சார். எம்ஜிஆர் கலர் எப்படி மாறிக்குதுன்னு பாருங்க. மாறிச்சா? எம்ஜிஆர் கலர் மாறிச்சா? ஆமா. பாக்குறதுக்கு சும்மா சந்தன மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை வாங்கிச்சு, அவ்வளவுதான். நீ எந்த கறியில போட்டு சாப்பிட்டா கூட வேற லெவல்ல தூக்கிடும். 100 வயசு சரி, 100க்கு மேல போன கூட சரி, அது கடவுளா போட்ட உத்ரு. நம்ம மசாலா தான் கிடையாது. நம்ம மசாலா சாப்பிடறதுனால இன்னும் 100 வயசு இருக்கும் நம்ம கடப்போம். ஆமா. இது வந்து 2 குழம்புக்கு அதிகமா இருக்கு. 2 குழம்புக்கு சார். 2 குழம்பு சேர்த்து. ஆமா. இது நாட்டு கோழி, ஈரல், அப்புறம் வந்து குண்டிக்காய் அதெல்லாம் போட்டு. ஆமா. அப்புறம் நண்டுக்கு கொஞ்சம். ஆமா. ஓகே, பார்க்கலாமா? சமைக்கிறத பார்க்கலாம் சார். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். ஓகே. ஐயா, மசாலா ரெடி, வெங்காயம் தக்காளி ரெடி, பச்சை மிளகா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இல்ல காந்த சேவாடி ஆனாக்கி விஷயம். ஓகே. இப்போ என்ன, அதாவது என்ன குழம்புக்கு போறேன்? இப்போ கோழியோட ஈரல் வந்து ஈரல், குண்டிக்காய், கோழி வந்து கோழியோட லக் பீஸ், ஒரு தோடை அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு குழம்பா? சூப்பர்ப்பா. எப்படி இந்த கோழி ஈரல் இருக்கிறதா கொஞ்சம் பட்ஜெட் குறைவாக்குற அன்னைக்கு அதை பண்ணிக்கிறதா? ஆமா. உடம்புக்கு நல்லதுதான். உடம்பு நல்லதுதான் இல்ல? ஆமா. சும்மா கறி சாப்பிட்டு போர் அடிக்கும். அது கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா வறுத்தி வச்சா, கோயம்பு மாதிரி வச்சா. லிம்பு மங்கவலே காஜோ லிம்பு இப்போ அடுப்பு நம்ம சொன்ன மாதிரி தான் கேக்கும்.
மழைன்றதால கொஞ்சம் விறகு கொஞ்சம் ஈரமா இருக்குது, கவலைப்படாதீங்க. அதுதான் மக்கள் வந்து எப்ப 10 நாள் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து, எப்ப போறீங்க போறீங்க பாருங்க, ரஞ்சனை காமிங்க ஒரே போன் கால், ஒரே மெசேஜ் கீழே. பாக்கட்டும் ஐயா, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. வேற வேற பொருள் போட்டு சாப்பிட்டா என்னென்னமோ வருது. நாங்க அதெல்லாம் கிடையாது. நாங்க எல்லாம் வேட்டை பொருள் எல்லாம் சாப்பிட்டு அப்பா அம்மா காத்து முடிஞ்சு போச்சு. மசாலா தான் இப்போ. இப்போ என்ன சூடாகி போச்சு. ஓகே ஓகே, நம்ம சைஸ் கடு போட்டுடணும். கேக்குதா? சவுண்ட் கேக்குதுப்பா. என்ன கேக்குது? சவுண்ட் கட 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 வந்து அந்த மாதிரி கேக்குற மாதிரி போடணும். அது வந்து இது கருப்பலி, கொத்தமல்லி இப்ப போட்டுறீங்களா? கருவேப்பிலை போட்டுருவீங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மொத்தம் ஒன்னா போட வேண்டியதான். ஆமா. காய் வண்டி இருக்குப்பா. இப்ப கேக்குதுல, அதுல பாதி வந்து அறுத்துடணும். ஓகே ஓகே ஓகே. இப்ப 2 மசாலா இருக்கிறதுனால பாதி மசாலா கேக்குற மாதிரி. ஓகே. மசாலா ஃபர்ஸ்ட் போட்டீங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஓகே. இப்ப மசாலா மேல போட்டுக்கிறேன். ஏன்னா அது கலர் கொடுக்கணும். ஆமா, ருசியும் கொடுக்கும். இதுல இருக்க டேஸ்ட் மொத்தமா அதுல வந்து இறங்கணும். எப்படி போச்சு தீபாவளிலாம்? மழையா இருந்துச்சா? எப்படி வியாபாரம்? தீபாவளி இருக்கு, மழை தான். என்ன பண்றது? தீபாவளிக்கு தான் வியாபாரத்துக்கு நாங்க சரியா போல. இருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு ரேஷன் அரிசி இருக்குது. ஆமா, இது மாதிரி மசாலா போட்டு ரேஷன் அரிசி தான் ஆக்கி 1 கிலோ ஆக்கி சாப்பிட்டோம். எங்களால இட்லி சுட முடியல. இட்லி சுட்டா எனக்கு வர மாட்டேன். என்னன்னு தெரியல. தோசை போட்டாலும் வர மாட்டேன். ஆமா, சுடவும் மாட்டோம். நாங்க சுடுவோம். அது மதுரை மீனாட்சி, காமாட்சி எல்லாம் இருக்கிறது இல்ல, அதனால வந்து எங்களுக்கு சுட வை விட மாட்டேன். எதுல இருக்குது மதுரை மீனாட்சி எல்லாம்? அது எங்க சாமி. ஓஹோ, சரி. இட்லி குண்டால இருக்குதா? இட்லில குண்டல வருதோ என்னன்னு தெரியல. அது நிக்க வச்சிருது. ஓஹோ, அதனால என்ன பண்றது, நாங்க ரொட்டி சுடுவோம். சப்பாத்தியா? சப்பாத்தின்னு சொல்லக்கூடாது. இந்த கல்யாணத்துல ரொட்டி, பூஜைக்கு செய்வாங்க ரொட்டி. ஆமா ஆமா, அந்த ரொட்டி செய்வாங்க. மசாலா ஏறுதா? ஏறுது ஐயா. அந்த இம்பல்லையே ஓடிவிடும். ஆமா, சைனால வந்து கொரோனா கிரணா எல்லாம் வருதா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கடவுள் புண்ணியத்துல நாங்க மசாலா போட்டு சாப்பிடுறோம். அவங்க பச்சையா தின்றாங்க. அங்க காளியம்மா, மதுரை மீனாட்சி வந்து உட்காந்துக்கிறா. மகனே நீ கவலைப்படாத, நீ ரேஷன் அரிசியால போட்டோ கூட நாங்க தின்ட்டு போயிடுவோம். உங்களுக்கு என்னைக்கும் எங்க கூட நாங்க வச்சிருப்போம். ஆணி பேர்ல போல கச்சுபானி நம்ம அடுப்பு நம்ம பேச்சு தான் கேட்கும். என்னமோ கொஞ்சம் மழை ஆகி போச்சு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் உங்களை கேக்குறாங்க. கேட்கட்டும். நான் போட்டு தானே காட்டுறேன். ஐயா, மசாலா எப்படி போடுறது எல்லாம் போடுறது பார். நாட்டு கோழி எங்க ஜாதியில யாரும் ஆஸ்பத்திரி போனதே கிடையாது. ஆஸ்பத்திரி டாக்டர் கூட சொல்றாரு, எப்பா நீங்க சாப்பிடுற உடம்புக்கு வேற விதம். ஏமா நாங்க சொல்வோம், ஏமா பயப்படாத, நீ கூட சாப்பிடு. கூட வெளியே பெற்றுக்கோ. இப்பதான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓடுறாங்க. ரத்தம் இல்ல, சாப்பிடணும், ரத்தம் இல்ல. நம்ம நாட்டு கோழி நாட்டு கோழி, ஈரல், குண்டிக்கா எல்லாம் எப்படியே மிக்ஸ். இது மாதிரி தரம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எம்எல்ஏ, கலெக்டரோ அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. பைக்கு சாப்பிடுவாங்க. அவங்க நம்ம
வேலை பண்றவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட வச்சுதான் ரெண்டாவது சாப்பிடுவாங்க. ஏன்னா விஷங்கி சங்கல் திருப்போம்னு சொல்லி அது வேறையா? அது வேற இருக்குது. ஏன்னா அவங்க பயம் வேதநாயகன் சொன்ன பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அது பாரு கறி கலர் மாற போகுது பாரு, எப்படி இருக்குது பாரு. செவ 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 செவன் இருக்கும். நம்ம மசாலா கேக்கும் சிட்டி வரைக்கும் கேட்டு சிட்டி வரைக்கும் மெட்ராஸ் கல்கத்தா ஆந்திரா வரைக்கும் ஓடி போச்சு. ஆமா இன்னும் இந்த மாதிரி கறி நல்ல செவ செவானி வருது. எப்படி மசாலா எப்படி வரைக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. எப்ப குடுக்க போறீங்க மக்களுக்கு மசாலா? ஐயா இது மைய நாள் கொஞ்சம் போகட்டும், நல்ல ஒரு சித்திரை மாசமோ எதுனா ஆகட்டும். இந்த தாத்தாவும் நானும் உக்காந்து நல்லா இடிச்சு பாக்கெட் பண்ணிட்டு ஐயா உங்க கையில முதல்ல ஒரு 4 பாக்கெட் கொடுத்து அனுப்புறேன். சரி 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 சரி. நீங்க முதல்ல நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு சொல்லட்டும். நம்மளும் உங்களுக்கு தான் என்னைக்கும் ஆண்டவன் கை விட மாட்டான்னு சொல்லுவாங்க. ரஜினி சொன்ன மாதிரிதான் அவ்வளவு பேரு டாம் கட்டு கூட ஒடிஞ்சு போடும் சொல்லி ரஜினி தெரித்து விட்டுட்டாங்க. ஆனா ரஜினி என்ன சொல்ல தெரியுமா, மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு 100 கோடி என்ன 50 கோடி போன கூட எனக்கு பரவாயில்ல, என் மக்கள் என் கட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. என்ன பண்ண லிங்காவா? லிங்கா. ஆமா. அதுக்கு பாம்பு போட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு உத்ரஸ் கொட்டல இருந்தது அது வந்து. ஆமா 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 பார்த்தேன். எல்லா படம் பாத்துட்டு ரஜினி படம் எல்லாம் பாத்துருக்கீங்க. எங்களுக்கு படம்னா உசுரு. ஆமா இப்ப கூட 250 ரூபாய் வந்து நாங்க டைல கட்டுறோம். இந்த சன் டிவி காருக்கு. ஆமா ஒரு நாள் கூட கட்டு. இன்னைக்கு சொன்னா கண்மணி ரஞ்சன் என்ன சொல்ற இன்னைக்கு வந்து டேட் முடிவு. ஐயா அப்படி சொல்லாத, நாளைக்கு எப்படி கஷ்டப்பட்டு. ஆனா படம் கட் பண்ணாதீங்க. நம்மளது வந்து கேட்கணும், காதோட கேட்டா நல்லது. செவடாக கூடாது. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நல்லா பார்த்து மைண்ட்ல ஏத்திறீங்க. ஆமா ஐயா, நல்ல படம் பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் அதுல என்ன சொல்றாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கேட்கணும். கரெக்ட் தான். ஆமா ஆமா. இப்ப நம்ம கலைஞர் ஆட்சியில சொல்றாங்க மக்களே என்னாச்சு ஊரே நான் என்ன தூக்கி போய் கட்டுமரமா போட்ட கூட அதுல கட்டுமரமா ஆயிடுவேன். அதுல ஏறி நீங்க பயணம் செய்யலாம், கப்பல் ஓட்டலாம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதுல எங்க போய் நம்ம ஏற போறோம்னு கேக்குறாங்க. கலைஞர் சொன்னது. ஆமா ஐயா. அப்படி சொல்லும் போது எங்களுக்கு வந்து கலைஞர் தான் கொடுத்தாங்க. இந்த வந்து நம்ம இந்த வீட்டு பட்டால எல்லாம் வந்து கலைஞர் தான் கொடுத்தாங்க. இல்ல ரேஷன் அட்டையும் சரி அவர் ஆட்சியில் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஐயா நல்லா இருக்கட்டும், நம்ம என்னைக்குமே குறை சொல்ல மாட்டோம். அவங்க வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜெயலலிதா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதே பிரி சாப்பாடு, அதே வந்து பிரி அரிசி எல்லாம் போட்டு தான் குடுக்குறாங்க. இல்லன்னு சொல்ல சில பேருக்கு கை ரேக்க உயிலனாலே அரிசி இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஆமா யோ காலே பானி பலந்துரும் போட்டி முக்கல ஐயா மசாலா இது பாரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். எலுமிச்சு இந்த தண்ணி எதுக்கு ஊத்துறோம்னா இந்த மசாலா கொஞ்சம் வேவறனாலதான். கறி வேகணும் மசாலா கூட அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேந்துச்சுன்னா மொத்தமே நோஞ்சிடும். ஐயா மக்கள் பாத்துட்டு யாராச்சும் வந்தாங்க குழம்பு வச்சு குடுப்பீங்களா? ஐயா கொடுப்பா ஐயா, 2 பேர் தான் கொடுக்க முடியும். மக்களே மொத்த பேர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றேன் அரிக்கிறாங்க சரிங்க, பெரிய அண்டை கூட வைங்க. நான் என்ன மாதிரி சொல்றேன்னா அது மாதிரி அரிச்சு கொடுத்தா நான் குடுக்குறேன். ஆமா ஓகே ஓகே. ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து இதுல இருந்து வராரு, எங்க பெங்களூர் கூட வட்டும் ஐயா. பெங்களூர் வந்து மகாபலிபுரம் பாக்கணுமா? ஆமா அவர் வரேன்னு சொல்லிருக்காரு. வந்தாருன்னா வர வச்சு அவருக்கு என்ன சமைச்சு கொடுத்துருப்பலாம். சரி ஐயா போட்டு அனுப்பலாம். சரி ஐயா. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து வரவங்க விரும்பி வராங்க. விரும்பி வரவங்களுக்கு என்னைக்கும் கை விடக்கூடாது ஐயா. கை விடக்கூடாது. ஆமா ஆமா. அதே மாதிரி வெயில் மழைக்காலம் போட்டோம், கொஞ்சம் மசாலா அரைச்சு கொஞ்சம் கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் வெயில் போட்டும் ஐயா. இந்த மழையால ஒண்ணும் பண்ண முடியாது. குடிசையில கடந்தோம். என்னையும் திட்டுறாங்க, நீங்க மட்டும் மசாலா அரைச்சு சாப்பிடுறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஐயா கொடுக்குறேன் ஐயா, அவங்களுக்கு திட்டாதீங்க ஐயா. இருந்துதா இப்ப வந்து இப்ப டெவலப் பண்றாரு உங்களுக்கு. ஐயா வந்து எங்களுக்கு டெவலப் பண்றாரு. நம்ம மக்கள் குடிமக்கள் அந்த மக்கள் என்ன சாப்பிடுறது என்ன செய்யணும் அது எடுக்கிறாங்க பாரு, அந்த பெருமை பாருங்க. வந்து எங்க ஊரு மாரியப்பன்
அவர் தான்ப்பா அந்த ஊருக்கு வர வச்சுதே என்ன. ஆமா, அந்த ஊருக்கு வர வச்சுட்டு அவர் மூலியமா தான் வந்தேன் நானு. சரிப்பா சரி. ஆமா, அவரு பார்க்கதான் முன்ன பார்த்தேன் நானு. ஆனா மாரியப்பன் வந்து எப்பவுமே மனசுல ஓரமா இருந்துட்டே இருப்பார். சரி ஐயா, நல்லது. ஆமா, பச்சடியாப்பா பாத்தியா? பாக்குறவங்க பச்சடின்னு சொல்றாங்க. உன்னை இறக்கி விட்டா இந்த கடை கூட கிடைக்காது போட்டு. மாதிரிப்பா கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நாங்க இப்பதான் ஊதிக்கிது கொஞ்சம் வாங்கி இருக்கிறோம். கடை எடுத்துக்கு போயிட போறேன். கறி கூட எடுத்துக்கோ, கடை கேட்காது. இது வந்து எங்க கடையில மருந்து வாங்கணும். கடை இன்னும் வெள்ளை இருக்குது, அப்படியேதான் இருக்குது. என் பொண்டாட்டிக்கு நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. நான் என் பொண்ணு சொன்னேன், எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியலையே. எனக்கு அங்கிருந்தே போன் வச்சிட்டீங்களா? நான் சொன்னேன் ஒண்ணும் பயம் இல்லம்மா, நம்ம ஐயா இருக்கிறாங்க, போன் பண்ணி கேட்கலாம் கம்மிடு. அதெல்லாம் ஒன்னும் நீ நாங்க சாப்பிடலன்னு கூட நீ பேசுற வார்த்தைக்கு ஒரு தட்டு சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஆமா, அப்படித்தான் கேக்குறாங்க. வீடியோல பாக்குறாங்க இல்லையா, நேரா பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு குறிப்பு. ஐயா, நான் மார்வேஸ்ல போன கூட புடிச்சு வராங்க. எம்ஜிஆர் வேஷம் கூட போட்டு பார்த்தேன். புடிச்சிட்டாங்களா? புடிச்சிட்டாங்க. என்ன விடுற மாதிரி இல்ல, வண்டி மேல போயிடும். ஏம்பா மசாலாகார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், ஓ என்ன ஆகி போச்சு சார், என்ன ஆகி போச்சு? ஒண்ணு இல்லப்பா, நீ பேசுறது நல்லா இருக்குது. நம்ம வயசாங்க கட்டவங்களுக்கு எல்லாம் நீ நல்ல சோறு போட்டி நல்ல சாப்பிட வச்சு சத்தாலும் பரவாயில்ல நீ நினைக்கிற பார். அப்பா அம்மா புண்ணியம். பலகொண்டு மசாலா கோயம்பு கேட்டு. ஐயா, என்ன நினைக்கிறீங்க? அப்போ வந்து நீங்க வந்து ஒரு வீடியோல வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போ மக்கள் பார்த்து கேட்கும்போது எப்படி இருக்குது? மனசுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கா? திருப்தியா இருக்குது சார். திருப்தியா இருக்குதா? ஆமா, திருப்தியா இருக்குது. அன்னைக்கு யாருன்னா இந்த குறிகர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தியா, இன்னைக்கு பார்த்தவன உனக்கம்பா எப்படி இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறப்பா, நல்லா பேசுற, நல்லா இருக்கணும், நீ செய்யறதெல்லாம் நல்லா பேசுற, நாங்க சாப்பிடலன்னு கூட மசாலா சாப்பிடலன்னு கூட நீ நல்ல வார்த்தை பேசுற, அதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு கேக்குறாங்க. அப்ப நம்ம கேட்கும் போது என்ன ஆகுது, வணக்கம் சார், நல்லா இருக்கிறோம் சார். முன்னெல்லாம் டீ சாப்பிடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்ப வந்து டீயாவது சாப்பிடுறியப்பா, பிஸ்கட் அது வாங்கி தட்டா எதுன்னு பிள்ளைங்களுக்கு வாங்கி போறேன்னு கேக்குறாங்க. நான் சொல்லுவேன், சார் பேரன் சார் பரவாயில்ல சார், நீங்க சொன்னதுக்கே போதும், சந்தோஷம். ஏன்னா நான் எடுத்து கண்டுபிடிச்சு எடுத்து போடுறேன். என்ன யாருக்குமே தெரியாது. பட் நீ உங்களுக்கு தெரியுது பத்தியா? கேக்குறாங்க. நிறைய நல்லா அருமையா எடுக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் உங்க குரூப் ஆளுங்களுக்கு எல்லாம் கரெக்டா எடுக்கிறாரு. அவர் எந்த ஊர் ஆளுன்னு உங்க மக்கள் எல்லாம் வெளியே வரணும், வெளியே முன்னேறி வெளியே வரணும். நீங்க எல்லாம் சார் மக்கள் என்னைக்கு வெளியே வந்தா கூட உங்க பேர் தான் சார் அடிக்கும். நன்றி 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 சார். உங்களுக்கு எப்படி சொல்றது, தெய்வம் வந்து எங்க இருக்கும்னா ஒருவேளை சோறு போடுற இடத்துல தான் இருக்கும். சும்மா இருக்கிற இடத்துல வராது. நம்ம உயிர் போற நினைச்சுக்கப்பா உங்க கண்ணு ரொம்ப இருட்டி இருக்குது, சோறு போடுற சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க பாரு, அவங்க கண்ணுல தான் இருக்குது தெய்வம், வேற எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் போக சொல்ல ஏன் தர்மம் பண்றாங்கன்னா, இப்ப கோயில போய் கேக்குறாங்க, 4 பேருக்கு தர்மம் பண்ணுமா, உன் கோயில கூச்சோட அருமையா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த இட்லியோ தோசையோ வாங்கி வந்து வீட்டுக்கு தலை ஒண்ணு கொடுப்பாங்க. இல்லாதவங்களுக்கு, கை கால் நன்காதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு, உட்காரவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க. அதுக்கே போதும், அதுக்கே வந்து கடவுள் பார்க்கும். அவங்க அப்பா அம்மா புண்ணியம் வந்து செய்வாங்க. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பணம் இப்ப நிறைய போச்சு சார், பணம் கம்மி கிடையாது. பிச்சைக்கார படத்துல சொல்லுவாங்க, ₹1 ₹2 இருக்க சொல்லி ஆட்டம் போடுவாங்க. இப்ப லட்சக்கணக்கா எடுத்து போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஆகி போச்சு சார். இப்ப 100 கோடி இருந்தா கூட ஒரு பெட்டியில போகுது. அதே ஒரு 100 கோடி சில்லறை வாங்கி போக முடியாது, அவங்களால அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் விக்கிற இடத்துல சொல்லுவாங்க, பாக்குறச்சே எனக்கு நாக்கு ஊறுத, நீ என்னதான் அவ்வளவு மசாலா போறேன்னு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேன் கேக்குறாங்க. ஏன் நான் முடிஞ்சவருக்கு நான் செஞ்சேன் தாரமா, ஒரு 2-3 பேருக்கு செய்யுங்க சாப்பிடுங்க, நான் இல்லன்னு சொல்ல. அவங்க கூட எனக்கு திருட்டே சாப்பிட பேசுவாங்க. இப்ப அந்த கறி வெந்துருச்சு இல்ல சார், ஒரு நம்ம இது வந்து எதுவும் போடக்கூடாது. எலுமிச்சி பழம், இன்னைக்கு வந்து மாங்காய் போடல, நீங்க மாங்காய் போடுறோம் சார். இப்ப மாங்காய் சீசன் கிடையாது, அதனால நம்ம எலுமிச்சி பழம் யூஸ் பண்ணிக்கிறது தான். அது மேல கொஞ்சம் தூவிடணும், ஏன்னா அந்த கறி வந்து முறப்பா கொடுக்கும். நம்ம ராசிக்கிறது மாதிரி கடிச்ச எலும்பு
சவுண்ட் வரணும். ஆமா, அவரு வந்து ஆட்டு எலும்பு கோழி எலும்பு எல்லாம் ஓடிப்பாரு. கோவம் வந்தா ஆலை எலும்பு எல்லாம் ஒடிச்சிருவாரு. இந்த வீடியோ பாக்கணும் ராஜசேகரன். ஆமா, பாப்பாரு சார். பாப்பாரு சார், கண்டிப்பா பாப்பாரு. அவர் வயசு போய் கூட நல்லா இருக்கிறாரு, அதே சைஸ்ல தான் இருக்கிறாரு. அவர் குள்ளமா இருந்தா கூட அடிக்கிற அடியில அவ்வளவுதான் ஒரு எலும்பு காணும்னு சொல்லுவாங்க. ஜீவானி போய் குசிக்கு பேர் மேவுச்சு சார். இப்ப பாரு சார், எம்ஜிஆர் கலர் எப்படி வந்திருக்கு. நீ கிட்ட வாங்க. சுடு சோறுல போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 100 பலம் வரும். 100 பலம் அடிச்சா 1.5 டன் வருமானு கேக்குறாங்கல்ல, இதுல வந்துரும். அதே மாதிரி சரக்கு சாப்பிடுறவங்க நண்பன், இந்த நண்பன் இந்த மாதிரி லக் பீஸ் போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நண்பா நம்மளுக்கு 100 ஆயிரத்து அடிக்கிற மாதிரி இருக்குது நண்பா அப்படின்னு கேட்பாங்க. ஈரலு, நாட்டுக்கோய் ஈரலு, குண்டிக்காய், இது மாதிரி போடணும் பீஸ். கறி வந்து இவ்வளவு சைஸ் தான் போடணும். ஆமா, இது வந்து குண்டிக்காய் சின்னதா போடணும், சின்னது 2 போடணும். அப்படி அள்ளி அந்த சோறு மேல இப்படி வச்சா எப்படி இருக்கும்? ஆமா சார், நீங்க சாப்பிட மாட்டேன்றீங்க. உங்களுக்கு வந்து பெட்டாசி மாசம் ஆகி போச்சு, சனிக்கிழமை வேற ஆகி போச்சு. உங்களுக்கு நீங்க வாங்க முதல்ல சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நாங்க இருக்கிறோன்னு சொல்லி நீங்க காட்டுறீங்கல்ல, உங்களுக்கு நான் ஒண்ணு செய்யறேன். அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருந்தது, எல்லாத்தையும் விட்டு நீங்க வந்துக்கிறேன். இருக்கட்டும், மக்கள் வர எப்படின்னா, இப்ப விஜய் வந்து சொல்றாரு, எப்படி சொல்றாரு, என்னால ஒரு 10 பேரோ 15 பேர் சத்திட்டாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க. நான் சாவடிக்கிறதுக்கு நான் நினைக்கல, அவங்க ஏதோ ஒண்ணு வந்து மக்களுக்கு செய்யணும்னு தான் நான் ஏறி வந்தேன். மக்கள் சத்தி போட்டனால நான் என்ன மாதிரி எந்த குறையும் சொல்ல மாட்டேன். சத்த கூலிக்கு வந்து என்னன்னு தரோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அப்படி சொல்ல சார், விஜய் மேல கூட குறை சொல்லக்கூடாது. வந்து எதுனா ஒண்ணு செய்யட்டும், யாரு வந்தாலும் மக்களுக்கு செய்யணும். மக்களுக்கு செய்யணும் சார். நகை வேலை கொஞ்சம் கோரிக்கட்டும் சார். இந்த மக்களுக்கு வந்து இந்த நகை வேலை ஏறினாலதான் நம்ம கவர்மெண்ட்ல வந்து நம்ம கொள்ளக்காருக்கு வந்து ஏறி போடுற மாதிரி ஆகி போச்சு சார். திருடங்க அதிகமாயிடுறாங்க சார். தங்க வேலை சாவரம் போட்டு தூங்கினா கூட அறுத்துருவாங்க. எங்களுக்கு பயமா இருக்குது. கரெக்ட் தான். எங்களுக்கு எல்லாம் 35,000 40,000 இருந்ததோ அது பரவாயில்ல. இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தா கூட எங்களுக்கு பயமா இருக்கு. 3 பொண்ணுங்க இருக்குது கடவுள் பொண்ணத்துல. 2 பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன். ஐயா பேரன் கூட பாத்துட்டேன். ஆமா, இன்னும் இருக்கிற ஒரு பொண்ணு கூட பாக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட பாக்கணும். இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு நகை கேக்குறாங்க. நம்ம என்னத்த சொல்லணும்? மரும பிள்ளை என்ன சொன்னா, இந்த தீபாவளிக்கு எனக்கு ஒரு சவரம் போடு அப்படின்னு கேட்டாங்க. நான் வாங்கிதான் கொடுத்துட்டேன். என்ன பண்றது? அவ்வளவு கடன் பாட்டி கூட வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம மரம்புள்ள என்னைக்கு செய்ய போகுதுன்னு நம்ம பாக்கலாம். ஐயா ஏற்க விட்டுலாமா? ஓகேங்க. எங்க மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, நல்ல அருமையா இந்த மாதிரி கறி சாப்பிடுவாங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தெரியுது, அடுப்பு இருக்கும்போது புகை இருக்கு இல்லையா? ஆமா, தெரிய மாட்டேங்குது. இப்ப வந்து இந்த கறி எல்லாம் மேல தூக்கி வைக்கிறப்பா. ஓகே, முடிஞ்சதுங்களா? இது முடிஞ்சு போச்சு ஐயா. கோழி கறியா நம்ம இது வந்து கோழி கறி ஈரலு, குண்டிக்காய், அப்புறம் வந்து நாட்டுக்கோழி வந்து கறி. ஓகேயா, நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து நன்றி வீடியோ பார்க்கலாமா? நன்றி வீடியோ பார்க்கலாம் ஐயா. அடுத்த வாரம் இது மாதிரி நன்றி வீடியோ உங்களுக்கு போட்டி காட்டுறேன். அதே மசாலா போட்டி உங்களுக்கு தரமா காட்டுறேன். ஐயா கூட சாப்பிடல, எங்களுக்காக காத்திருக்கிறாரு. அவருக்கு சாப்பிட வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு இன்பம். சாப்பிட வச்சு நான் ஒரு நாள் அனுப்புறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.